இந்த குடும்ப ஆராதனைக்கும் உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இந்த குடும்ப ஆராதனையை பெரியவர்கள் முதல் சிறியோர்கள் வரை யாவருமாய் கூடி ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபைகளை தேவன் இந்த நாளிலே நமக்கு தருவாராக. இந்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், குடும்ப ஆராதனையை, ஒவ்வொரு குடும்பத்தின் ஆராதனையையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு விசையாய் ஜெபிக்க விரும்புகிறோம். ஆமென். நாம் யாவருமாய் அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே அப்படியே அமர்ந்திருந்து நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமாக. சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே குடும்பமாய் நாங்கள் கூடி குடும்ப ஆராதனையை நடத்தும்படிக்கான கிருபைகளை ஆண்டவரே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். எங்களை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ஆராதனையை செய்யத்தக்கதான கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையில மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் அசைவாடுவாராக. அவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஆராதனையிலும் ஆண்டவரே ஜெபத்திலும் ஆண்டவர் நடத்துவாராக. வேத வார்த்தைகளை கேட்கும்படிக்கான கிருபைகளை தருவாராக. ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் கர்த்தர் மனக்கண்களையும் திறந்தருள்வாராக. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் சென்று அடையும்படிக்கான கிருபைகளை தருவீராக. உம்முடைய வசனம், புடமிடப்பட்ட அந்த வசனம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சென்று அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தைகள் பிரயோஜனமுள்ளதாக காணப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த குடும்ப ஆராதனையிலும் உம்முடைய பிரசன்னம் பரிபூரணமாய் ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியிலும் இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய காரியங்களை பொறுப்பெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் அல்லவா? ஆண்டவரே, இந்த நாளிலே எல்லா குடும்பங்களையும் குடும்ப ஆராதனைகளில் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒரு விசையாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். தொடர்ந்து பலப்படுத்தும். ஒவ்வொருவரும் ஆராதிக்கவும் வேத வார்த்தைகளை தியானம் பண்ணவும் கிருபை செய்தருளும். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திரும்பவும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த கால வேளையிலும் ஒரு சில பாடல்களை பாடி கரங்களை தட்டி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் அப்படின்ற பாடல் எல்லாருக்கும் தெரியும். அதனால் வீட்டில் இருந்தாலும் நம்ம எப்படி எவ்வளோ சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு நல்ல சீரியஸாக பயபக்தியாக கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா.
தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்லாரும் சேர்ந்து, எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்தர் செய்த நன்மை, யெகோவா ஷாலோம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. நல்ல கரங்களை தட்டி, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா சிக்கேனோ. Oh, we praise you, Lord. Hallelujah, hallelujah. இன்னொரு பாடலையும் கூட பாடுவோம். புது பாடலா இருக்கலாம் அநேகருக்கு. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அப்பா பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன் என்ற பாடல் ஒரு சிலர் கேட்டிருக்கலாம், ஒரு சிலர் கேட்காமல் கூட இருக்கலாம். எங்களோடு சேர்ந்து, உங்களுக்கு ஒருவேளை இந்த பாடல் தெரியாட்டி எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை கற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா இந்த பாடல் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா அவருடைய கோல்களும் அவருடைய கடிமனோடு என்னை தேற்றுகிறது. மரண
இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே, இந்த நாட்களில் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, சகலவற்றையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஓ யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. Oh, we worship you, Lord. Hallelujah. Shadara katere andro. We bless your name, we bless your name, O Lord. Hallelujah. Shatara banade. கர்த்தருடைய நாமத்தில் நமக்கு இந்த நாட்களில் அடைக்கலம் உண்டு. அவருடைய நாமத்தில்
நமக்கு பலன், சுகம், ஆரோக்கியம் சகலமும் அதற்குள் அடங்கி இருக்கிறது. நீதிமானதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருக்கும்படியாக அவருடைய நாமத்தை நமக்கு அடைக்கலமாக வைத்துள்ளார். அந்த நாமத்தை பற்றி பிடிக்கிற எல்லாருக்கும் சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு வைத்துள்ளார். Hallelujah, we worship you, Lord. Be glorified this morning, O Lord. Our namame madhuramade, our namathil sugamunde, our namame madhuramade, our namathil sugamun. திரும்ப சொல்லலாமா? அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழவே. Oh, be glorified. இயேசு நாமம், இயேசு நாமம், Oh, be glorified among your people, O Lord. இயேசு நாமம், Oh, we bless your name. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. ஓ, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை இந்த காலவேளையில பற்றி பிடித்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துல எல்லாம் அவங்க போய் கொண்டிருக்கிறாங்களோ, மனம் பாருங்கள் அந்த நாமத்தை பற்றி பிடிக்கும் பொழுது நீங்கட்டும். ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல விடுதலை தேவைப்படுகிறதோ
அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே அங்கங்க அந்தந்த இடத்துல எல்லாம் ஒரு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே அப்பா இந்த எங்களுடைய வீடுகளில் அசைவாடட்டும், எங்களுடைய தேசத்தில் அசைவாடட்டும். கர்த்தருடைய நாமம் எங்கள் தேசங்கள்ல உலாவட்டும், எங்களுடைய மாநிலங்கள்ல உலாவட்டும், எங்களுடைய பட்டணங்கள்ல உலாவட்டும். கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற விடுதலை எங்க ஆண்டவரே முழு இந்தியா முழுவதும் உலாவட்டும். Hallelujah, we praise you this morning, oh Lord. Hallelujah, hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோமா? உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோ. Oh, we praise you, Lord. Hallelujah. உயிரே நான் உம்மை ஆண்டவரே எங்களோடு கலந்தவரே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை. அப்படியே கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஓ சேனைகளின் கர்த்தாவே, ஓ உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய அரசு வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஆண்டவரே எங்க தேசங்களிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே எங்க வீடுகளில் செய்யப்படுவதாக, எங்களுடைய வேலைகளில் செய்யப்படுவதாக. அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமா ஆண்டவரே, இந்த காலவேளையில யார் யாரெல்லாம் அவங்களை ஆராதிச்சிருக்காங்களோ, உங்களுடைய சமூகத்துல தங்களுடைய இருதயத்தை ஊற்றி இருக்கிறாங்களோ, கர்த்தாவே எல்லா இருதயங்களையும் நீங்க தொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, சமாதானம் உண்டாவதாக குடும்பங்களுக்குள்ள. ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளில், அவருடைய வருமானங்களில் எந்தெந்த காரியங்களை குறித்தெல்லாம் ஆண்டவர் ஏங்கி கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தருடைய கரம் அந்த காரியங்கள் மேலே ஆண்டவரை அசைவாடட்டும். உம்முடைய தொடுதல் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரை குடும்பத்தின் மேல கடந்து வருவதாக. கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டத்தார் இன்னும் எழும்பட்டும், இன்னும் விடாம பக்தி வைராக்கியத்தோட கர்த்தருக்காக நிக்கட்டும், உழைக்கட்டும். உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா.
பரிசுத்தர் இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். திரியேக தெய்வமாகிமை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் கூட எங்களுடைய இந்திய தேசத்தை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து ஆண்டவரே தேசத்துக்கு நீர் சேமத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. எங்களுடைய பாவங்களை எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மிடத்தில் ஆண்டவரே இரக்கங்கள் நிறைய இருக்குதே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், திரளான மன்னிப்பு உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர் கர்த்தாவே நீர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மன்னித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேசத்தை நீர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டரை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக ஆண்டவரே. சரீரத்தை சுகத்தை தருவீராக ஆண்டவரே. தெய்வீக பாதுகாப்பை தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. நல்ல நல்ல திட்டங்களை செயல்படுத்த அவர்களுக்கு கிருபையை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநில கவர்னர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு மாநில கவர்னர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவர்களுக்கும் தேவ திட்டங்கள் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவரே அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டையும் அவங்க முன்னேறி செல்ல ஆண்டவரே அவர்கள் நல்ல திட்டங்களை அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ள ஜனங்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய நல்ல திட்டங்களை நீர் அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. எஸ்அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் கூடிய ஒவ்வொரு குடிமகனையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஒவ்வொருவருக்கும் உடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை எல்லாம் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். IAS அதிகாரிகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். IPS அதிகாரிகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அதிகாரிகளுக்கும் ஆண்டவரே தானியேலுக்கு நீர் ஞானத்தை கொடுத்தீங்களேப்பா. யோசேப்புக்கு நீ ஞானத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே. எங்கள் அதிகாரிகளுக்கெல்லாம் உம்முடைய ஞானம் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஞானம் விளங்க ஆண்டவரே செயல்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே நீதிபதிகளை எல்லாம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். செஷன்ஸ் கோர்ட் ஆண்டவரே நீதிபதிகளை எல்லாம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நீதிபதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒவ்வொரு நீதிபதிகள் மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய ஆளுகை வரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. எங்கள் தேசத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எளிமையானுடைய ஆண்டவரே குறைகளை எல்லாம் விசாரிக்கக்கூடிய ஆண்டவரே நல்ல நீதிபதிகளை ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நீர் எழுப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே தேசத்து நீதிபதிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பணத்தை வாங்கிட்டு அவங்கவரே ஒரு நாள் அவங்க நீதியை புரட்டாதபடி ஆண்டவரே நீதியை நீதியாய் அவர்கள் தீர்ப்பு செய்ய ஆண்டவரே சட்டத்தின்படி ஆண்டவரே அவர்கள் தீர்ப்பு சொல்ல ஒவ்வொரு நீதிபதிகளுக்கும் கர்த்தர் கிருபையை தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. எங்கள் தேசத்தினுடைய ஆண்டவரே ஆசீர்வாதமான காலங்களை ஆண்டவரே சுபிட்சமான காலங்களை ஆண்டவரே நாங்கள் எங்கள் கண்கள் காண வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அவனவன் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலே சுகமாய் குடியிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவரே. அந்த காலகட்டங்கள் ஆண்டவரே சீக்கிரத்தில் எங்கள் தேசத்தில் வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. அவங்கவுங்க இடத்துல ஆண்டவரே சுகமாய் குடியிருக்கிற காலங்கள் வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நன்மையினால் நிரப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. தேசத்தின் எழுப்புதலை, தேசத்தின் ஆசீர்வாதத்தை, தேசத்தின் சமாதானத்தை எங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு அறிவிப்பும் நீங்கள் கவனமாக கேட்டு ஒவ்வொரு ஜெபத்திலும் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். 40 நாட்கள் தொடர்ந்து ஜெபம் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் பேரெழுதி கொடுத்துருக்குறீங்க. தயவுசெய்து நீங்கள் எழுதி கொடுத்த நேரத்தில் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரம் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கலாம். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தவிர ஏதாவது ஒரு நாள் நீங்கள் உபவாசித்து 2 மணி நேரம் தேவ பிரசன்னத்தில் நல்ல உற்சாகமாய் ஜெபிப்போம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்லாமல் கர்த்தருக்காக உதாரத்துவமாய் கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தருக்கு விசுவாசத்தோடு நீங்கள் விதையுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்தருளுவார். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டீட்டெயில்ஸுக்கு உங்களுடைய காணிக்கை மற்றும் தசம பாகங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். நல்ல உதாரத்துவமாய் கர்த்தருக்காக கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக நம்முடைய சபையில் ஒவ்வொரு நாளும் யூத் மீட்டிங் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் மாலை 7:50 இந்த யூத் மீட்டிங் நடக்கிறது. ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே அந்த ஸ்க்ரீனில் அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி கனெக்ட் ஆகிறது, என்ன அதில் நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே அதில் உங்களுக்கு சொல்லப்படும். இந்த நம்பருக்கு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அழைத்து ஒவ்வொரு வாலிபர்கள் இதை பார்க்குற எல்லாருமே, டீன்ஸ் எல்லாருமே இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெற உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஏன்னா வீட்டில் தான் இருக்கிறோம், நிறைய டைம் இருக்குது. தேவ பிரசன்னத்தில் நம்ம எல்லாரும் இணைஞ்சு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வருகிற நாட்களில் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, வாலிப பிள்ளைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக யூத் கேதரிங் தனியாக இருக்கிறது. இரவு 9 மணிலேருந்து 9:30, வெறும் 30 மினிட்ஸ் தான். ஸோ அதனால் வாலிப பெண் பிள்ளைகள் தயவுசெய்து இதில் சொல்லப்படுகிற இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை நீங்கள் எப்படி அதில் இணைந்து ஜெபிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த 2 கூடுகைகளிலும் வாலிபர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம உற்சாகமாய் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சபையில் ஒவ்வொரு வாரமும் ஆன்லைன் பைபிள் டீச்சிங் புதன்கிழமை மாலை 6 மணிக்கு நம்முடைய யூடியூப் அஃபிஷியல் சேனலில் அது ஒளிபரப்பப்படுகிறது. ஆகவே இதை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படணும். அது மாத்திரமில்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணணும். நம்முடைய சர்ச்சில் தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரமில்லாமல் நம்முடைய சர்ச்சில் ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நம்ம போட்டோம். பயோரோனா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டோம். அதோடைய லிங்க் இன்றைக்கி நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு அனுப்புகிறோம். அந்த லிங்க் எதற்கு, அந்த வீடியோ என்ன அதில் இருக்குது அப்படின்னா, இப்போ சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக பயம் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த கொரோனாவில் அதிக பாதிப்பு என்பதை காட்டிலும் பயத்திலே நிறைய பேர் அதிக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை குறித்த ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு சத்திய விளக்கத்தை அருமையாக நம்முடைய போதகர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த நிகழ்ச்சியினுடைய லிங்க் உங்களுக்கு அனுப்பும்போது நீங்கள் அந்த லிங்கை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு அதை பகிர்ந்து நீங்கள் அவங்களுக்கு அந்த பயத்தை போக்க நீங்கள் அது ஒரு பெரிய ஊழியம். இன்னொருத்தங்களுக்கு நம்ம இருந்த இடத்துல இருந்து ஒரு லிங்கை நம்ம ஷேர் பண்ணுறதுனால அவங்க பயம் அங்கேருந்து போகும். நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே எல்லாரும் இந்த நம்முடைய யூடியூப் மூலமாக நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. அது மாத்திரமில்லாமல் நம்முடைய சர்வீஸ் ஒவ்வொரு வாரமும் நம்ம போடும்போது, செய்தி கேட்கும்போது, துதி ஆராதனை செய்யும்போது கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் உங்களுடைய பெயர், நல்ல பிரைஸ்தலோட ஆமைன்னு சொல்லி நல்ல உற்சாகம், நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறத நாங்கள் அதில் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே அந்த யூடியூப்பில் அதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருமே தொடர்ந்து ஒவ்வொரு போடப்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்படியாய் உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேபி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிறைய பேர் இருக்கிற எல்லார் வீட்லேயும் நிறைய டிவைசஸ், மொபைல் இருக்குது, நிறைய அக்கௌண்ட் இருக்குது யூடியூப்பில். ஸோ எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இன்னும் அநேகருக்கு இந்த மீடியாவை ஆசீர்வாதமாய் கொண்டு செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முக்கியமான ஒரு அறிவிப்பை உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். நன்றாக கவனிங்கள். மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருவிருந்து ஆராதனையை நாம் அனுசரித்து கொண்டு வருகிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஆகஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்கே கூடுவோம்னே தெரியல. அநேகமாக வீடுகளில் தான் நம்ம கூடுவோம். ஆகவே தயவு செய்து நான் ஏற்கனவே பல முறை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல நீங்கள் உங்கள் வீட்டிலேயே திருவிருந்து ஆராதனையை தயவு செய்து நடத்தி கொள்ளுங்கள். கடந்த சில மாதங்கள் நம்முடைய ஹாஸ்டலில் நான் நடத்தினேன். பட் இப்பொழுது கொரோனா வைரஸ் பல இடங்களிலே பரவி கொண்டு வருகிறபடினால அப்படி நடத்தக்கூடாது என்று அட்வைஸ் பண்ணுகிறபடினால இந்த முறை நான் அதை ஒழுங்கு செய்யவில்லை. ஆகவே அந்த முறை கட்டாயமாக அவங்கவுங்க வீட்டில் தான் நீங்கள் எடுக்கணும். ஒரு வாரம் டைம் இருக்குது. இப்போவே நீங்கள் அதுக்கு வேண்டிய ஆயத்தங்களை நீங்கள் பண்ணி உங்கள் வீட்டை ரெடி பண்ணிக்கிங்க.
இல்லைன்னா நீங்கள் சர்ச்சு திறக்கிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும். இந்த முறை நான் இங்கே ஒழுங்கு பண்ணவில்லை என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். ஏறத்தாழ 20 வாரங்களாக வீட்டிலேயே கூடிக்கொண்டு வருகின்றோம். உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். நான் ஏற்கனவே உங்களோடு கூட கொஞ்ச நேரம் ஷேர் பண்ணினது போல குடும்பமாக ஆராதனை செய்வதிலே ஒரு மகிழ்ச்சி உண்டு. ஆகவே இந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேவனுடைய சமூகத்தில் காத்து கொண்டிருந்த பொழுது குடும்பத்தை குறித்தே உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆவியில் ஒரு ஏவுதல் ஏற்பட்டபடினாலே குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். லாக்டவுன் ஏற்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் குடும்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதான் வேறு வழி இல்லை. எல்லாரும் வீட்டிலேயே அடைஞ்சிருக்கும் பொழுது யாரோட இருக்கிறாங்க? குடும்பத்தோடு தான் இருக்கிறாங்க. இவ்வளோ வருடங்களாக இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வீட்டில் கூடுவதும் ஒரு ஸ்லாக்கியம்தான். சரி, போகட்டும். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு தேசம் எப்படி உண்டானது என்றால் குடும்பங்களினாலே தான் ஒரு தேசம் உண்டாகிறது. தேசம் தானாக உண்டாகிறது இல்லை. அஃப்கோர்ஸ் கர்த்தர் உலகத்தை சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்த பிற்பாடு அந்த உலகத்தை மனிதன் அனுபவிக்க வேண்டுமென்று மனிதன் ஆண்டவர் அதுக்கப்புறம் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாள் உண்டாக்கி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போது ஆண்டவர் அதாவது மனிதர்கள் இல்லாமல் தேசம் கிடையாது, உலகம் கிடையாது. மனிதர்கள் ரொம்ப முக்கியம். அப்போது மனிதனுக்குள்ளே என்ன நடந்தாலும் அது தேசத்தை பாதிக்கும். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் பைபிளிலிருந்தே சுட்டி காட்டும்படியாக விரும்புகின்றேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் மக்கள் ஒரு கூட்டமாக இருந்தாங்க. அப்போது அவங்க கூட்டமாக இருந்த பொழுது திடீர் யுத்தத்துக்கு போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை பிடிக்க போகும் பொழுது ஆயி பட்டணத்துக்கு நேராக போகும் பொழுது தோற்று போய் விட்டாங்க. உடனே யோசுவா போய் முகங்குப்புற விழுந்து அழுகிறார். அப்போது அந்த வசனத்தை நம்ம படிப்போம். யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவம் வருகிறது. அங்கே அவங்க போகிறாங்க. போய் அந்த ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியாமல் இருக்கும் பொழுது யோசுவா முகங்குப்புற விழுந்து விடுகிறார். 7:6 படிப்போம். யோசுவா 7:6. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். கவனிங்க. அப்போ யோசுவா போய் சாஷ்டாங்கமாக விழுந்து விட்டார். இந்த மாதிரி நடந்ததே இல்லை. தோல்வி, பயங்கரமான ஒரு தோல்வி. கடைசியில் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நடந்த சம்பவம் தெரியும். ஆகான் என்று சொல்லப்பட்டவன் சாபத்தீடானதை எடுத்து வைத்து கொண்டான். அதனாடி சத்துருக்களுக்கு முதுகு காட்டினார்கள். இப்போது இது எப்படி கண்டுபிடிச்சாங்கங்கிறது அழகாக எழுதியிருக்குது. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். கவனிக்கிறீங்களா? அங்கே எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். பாருங்கள், அங்கே அழகாக கோத்திரம் கோத்திரம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? அந்த கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். அதுக்கப்புறம் எப்படி வருகிறது? அந்த வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். அதுக்கப்புறம் பேர் பேராக, கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும். அப்போ ஒரு ஆர்டர் அங்கே கொடுக்குறார். நான் எதுக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்தேன் என்றால், ஒரு குடும்பம் தேசத்தில் ரொம்ப முக்கியமானது. ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு மனிதன் ஆகான் செய்தது முழு இஸ்ரவேல் தேசத்தையும் பாதித்து விட்டது. அவங்க தான் இஸ்ரவேல் தேசம். 24 லட்சம் பேர் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஆள். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் தவறு பண்ணினாங்க கூட தேசம் பாதிக்கப்படுகிறது. நீங்கள் இப்போ அறிந்து கொள்ள வேண்டும் கொரோனா பாதிப்பு எதனால் வந்திருக்கிறது என்று. அடிக்கடி எல்லா தேவ மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள்? பாவம் பெருகினது. ஆனாலும் பாவம் பெருகின இடத்துல தேவ கிருபையும் பெறுகிறது என்று வேதம் கூறுகிறது. கர்த்தர் இரக்கமுள்ளவர். இன்னைக்கு உலகமே அழிஞ்சு போல ஆங்காங்கு ஒரு சில லட்சங்களை நாம் இழந்திருக்கின்றோம்.
உலகம் பில்லியன் கணக்கில் இருக்கிறது. சரி, போகட்டும். அப்போது தனி மனிதன் சரியாய் விட்டால் தேசம் சரியாகிவிடும். இப்போ குடும்பமாக நாம் வீடுகளிலே கூடியிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களை அனுமதித்திருப்பதனுடைய நோக்கம் குடும்பமாக சரியாக வேண்டும். ஆமீன் சொல்வீர்களா? இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நல்ல தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் ஆயத்தம் பண்ணிகிட்டு இருந்தார். அடுத்த நாள் அவர் பிரசங்கம் பண்ணணும். அப்போது அவங்க பையன், ஒரு 5 வயசு பையன் அவங்க அப்பா ரூமில் கதவு சாத்தி ஆயத்தம் பண்ணிகிட்டு இருந்தார். கதவை தட்டுன்னு தட்டுறான். அவங்க அப்பா திறக்கவே இல்லை. ரொம்ப அது கெஞ்சனால அவங்க அப்பா திறந்தார். நான் உங்களோடய இருந்துக்கிறேன்னு சொல்லி ஒரே குறும்பு அட்டகாசம். இவனை எப்படியாவது வெளியில் அனுப்பணும்னு சொல்லி அவர் கப்போர்ட்லேருந்து ஒரு பஸ்ஸில் எடுத்து கொடுத்தார். பஸ்ஸில் பார்த்துருக்குறீங்களா? பஸ்ஸில் எடுத்து கொடுத்தார். இந்த பஸ்ஸிலெல்லாம் போய் ஒன்று சேர்த்திட்டு வா, உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டான். இந்த சின்ன பையன் 5 வயசு எடுத்துகிட்டு 5 வயது பையன் அதை வாங்கிட்டு போயிட்டான். பக்கத்தில் வெளியில் போயிட்டான். அவங்க அப்பா நிம்மதியாக கதவு சாத்தி எப்படி 2-3 மணி நேரம் வரமாட்டான். ஏன்னா அந்த பஸ்ஸில் என்ன விளையாட்டுன்னா உலகத்தில் இருக்கிற நாடுகளெல்லாம் ஒன்று சேர்த்துற விளையாட்டு. அது அவன் கண்டுபிடிச்சி அவன் பண்ணணும். அப்போ எப்படியும் பல மணி நேரம் ஆயிரும்னு கொடுத்து அனுப்பிட்டார். இவன் போய் 10 நிமிஷத்தில் வந்துட்டான். அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது இப்படி வந்துட்டான்னு சொல்லி அவங்க அப்பா அவனை கேட்டார், எப்படி இவ்வளோ குவிக்காக நீ பண்ண? அப்போ பையன் சொன்னான், அவன் ரொம்ப ஸ்மார்ட் ஃபெலோ, அப்பா நான் இப்படி உலகத்தை சேர்த்த பார்த்த முடியல, பின்னால் திருப்பி பார்த்தா மனிதனுடைய கை காலு கண்ணெல்லாம் தெரிஞ்சது, அதெல்லாம் டக்குன்னு ஒன்றா இணைச்சேன், அப்புறம் இப்படி திருப்பி போட்டேன், அழகாக உலகம் வந்துருச்சுன்னு. அவங்க அப்பா அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சொன்னார், நாளைக்கு பிரசங்கத்துக்கு நீயே எனக்கு தலைப்பு கொடுத்துட்ட, என்னன்னா மனிதன் சரியாகி விட்டால் உலகமே சரியாகிவிடும். ஆம் அருமையானவர்களே, மனிதர்கள் தங்களை கரெக்ட் பண்ணி விட்டால், மனிதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விட்டால், அவர்கள் வாழ்க்கையில் சரி பண்ண வேண்டியது சரி பண்ணி விட்டால் உலகம் அல்லது தேசம் சரியாகிவிடும். ஆகவே குடும்பம் என்று சொல்லும் பொழுது குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் சம்பந்தம் உண்டு என்று நான் சொல்ல வருகிறேன். நீங்கள் கவனிச்சுக்கங்க. குடும்பம் நல்லா இருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள் உறவு நன்றாக இருக்க வேண்டும். எல்லா அக்கிரமும் குடும்பத்திலிருந்து தானுங்க ஆரம்பிக்குது. சரி, ஒன்று வேண்டாம். உங்களுக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதாம் ஏவாள் குடும்பம் ஆரம்பித்தார்கள் அல்லவா? அந்த குடும்பத்தில் கொலை நடந்தது அல்லவா? காயின் ஆபேலை கொன்று போட்டு விட்டான் அல்லவா? பொறாமை வந்தது அல்லவா? 4 பேர் தானே? இல்லை, கற்பனை பண்ணி பாருங்கள், 4 பேர் தான். அப்போது 4இல் ஒரு பகுதி போய்விட்டது. யோசிப்பார், மொத்தம் உலகத்தில் 4 பேரில் ஒன்று போயாச்சே, மொத்தம் எவ்வளோ பெரிய ஒரு அழிவு. அப்போது அங்கே ஆரம்பித்தது தொடர்ந்து அப்படியே வருகிறது பகை. அங்கே பகை தான் ஆரம்பித்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈசாக்குடைய பிள்ளைகள் யாக்கோபு ஏசாவுக்கு பகை. ஒருத்தர் கொல்ல, ஏசா யாக்கோபை கொல்ல பார்த்தான்னு பார்க்குறீங்க. பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசப்பை கொல்ல பார்க்குறாங்கன்னு பார்க்குறீங்க. அப்போ பைபிளையே பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் தான் ஆரம்பிக்கிறது. அதை தான் நான் சொல்லுகிறேன், குடும்பத்தை நாம் கரெக்ட் பண்ண வேண்டும். ஆமே, குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்தே நல்ல ஒழுக்கத்திலையும் சத்தியத்திலையும் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு உத்தரவாதம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்றார். ஏன் அதை சொல்கிறேன் என்றால், நாம் கடைசி காலத்திலே நாம் கொண்டு வருகிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் என்று கருதுகின்றேன். முதல் சில வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரையும் பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். போதும், நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படிங்க. எவ்வளவு பயங்கரமான வசனங்கள் வாசித்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கிறதுங்களா? அப்போது கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. சபையே,
கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். கடைசி நாட்கள் நல்ல நாட்கள் அல்ல. அஃப்கோர்ஸ் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய விதத்தில் நல்ல நாட்கள். ஆனால் உலகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கொடிய நாட்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளெல்லாம் மாறிடுவாங்க. ஏன்னா இந்த சமுதாயம் அவ்விதமாக மாறிக்கொண்டு வருகிறது. எல்லா விதமான கலாச்சாரங்கள் பெருகி கொண்டு வருகிறது. அப்போது தாய் தகப்பன்மாரை தூஷிப்பார்கள், பல காரியங்களை பண்ணுவார்கள். ஆகவே இந்த நாட்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்கிறது என்னவென்றால், ஒவ்வொரு குடும்ப தலைவன் தலைவி குடும்பத்திற்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டும், குடும்பத்தை சரி பண்ண வேண்டும், குடும்பத்துக்குள்ள நல்ல தெய்வீக ஆர்டர் கடந்து வர வேண்டும். சரி, நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் குடும்பத்தில் எப்பொழுதுமே யாரோ ஒருவரை தெரிந்து கொள்கிறார். அவர் மூலமாக அந்த சந்ததியே அவர் ஆசீர்வதிக்கிறார். பைபிளில் நல்ல உதாரணம் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார். இவங்க எப்படி நடக்கிறாங்கங்கிறதும் அதையும் அவர் கவுண்ட் பண்ணுறார். தாவீதை குறித்து என்ன சொல்கிறாரு? என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பன் என்று அவர் சொல்கிறார். சரி, அப்போது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர். தம்மை பற்றி உத்தம இருதயம், அழகா சொல்றார் பாருங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அப்படி இப்படியும் கூட எடுத்துங்களேன். நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா வீடுகளில் தானே இப்போ இருக்கிறோம். எல்லா வீடுகளிலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. எதுக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது அவருடைய கண்கள்? உத்தமமான இருதயம் உடையவர்கள் யார் யார் என்றெல்லாம் பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. சில இடங்கள்லாம் போனால் அந்த சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்களா, அங்கேயே போட்டிருப்பாங்க போர்டு, ஸ்மைல் கேமரா வச்சுருக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் நமக்குள்ளே அந்த கான்ஷியஸ் இருக்க வேண்டும். பரலோக கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. உத்தம இருதயத்தோடு குடும்பம். அப்போ குடும்பம்னு எடுத்துங்களேன். அப்போ குடும்பத்தில் பார்க்குறாரு, யார் நல்லா கரெக்டாக இருக்காங்களோ அவங்கள பிடிக்கிறாரு, எழுப்புறாரு, சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, அது போகட்டும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏனோ தானோன்னு என்ன வாழ்க்கை அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு போக முடியாது. எல்லா நேரத்திலும் நமக்குள்ள அந்த கான்ஷியஸ் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் உத்தம இருதயத்தோடு கூட நடக்க வேண்டும் என்கிறதான அந்த எண்ணம் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் கடந்து வர வேண்டும். சரி, ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் 5 காரியங்களை சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறேன். இது எல்லாமே உங்களுக்கு முக்கால்வாசி தெரிந்ததாக தான் இருக்கும். இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். பேதுரு தன்னுடைய நிருபங்களை தானே சொல்கிறார், திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் அப்படிங்கிறார். ஒன்று பேசிக், நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சது அன்பு. குடும்பத்தில் இருக்க வேண்டியது அன்பு. ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய இருதயத்திலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். தேவ அன்பு. இப்போ உங்களுக்குள்ள அந்த அன்பு இருக்குது. அந்த அன்பை ரிலீஸ் பண்ண வேண்டும். கணவன் மனைவியின் இடத்துல அன்பாக இருக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளிடத்தில், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பாக காணப்பட வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரிடத்துலேருந்து தான் அன்பை கற்றுக்கொள்கிறாங்க. பிற வேறு எங்கேருந்து அவங்க கற்றுக்கொள்வாங்க? அப்பா அம்மாவுடைய அன்பில் தான் அவங்க பிறக்கிறாங்க. அந்த அன்பில் தான் அவங்க வளர்கிறாங்க. அப்போ அந்த அன்பு கடைசி வரைக்கும் குடும்பத்திலே காணப்பட வேண்டும். சில நேரங்களில் குடும்பத்தில் கணவன் மனைவியை திட்டுகிறது, எது எடுத்தாலும் சரியில்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, டிஃபன் லேட் ஆச்சுன்னா சாப்பிடாமல் போகிறது, இப்படி கோவிச்சிட்டு போகிறது, இதெல்லாம் மாற வேண்டும். இந்த கடைசி நாட்களில் அன்பை அதிகமாக நாம் உறுதியாக்கி கொள்ள வேண்டும். பைபிள் என்ன சொல்லுது? கடைசி நாட்களிலே அநேகருடைய அன்பு தனிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்தில் தேவனோட பேரில் வைத்திருக்கிற அன்பு, குடும்பத்தில் வைத்திருக்கிற அன்பு தனியாதபடி நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர்
அன்புடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகின்றார். ஒன்று உங்களுக்கு தெரியுங்களா, அன்பாக நடந்துட்டாலே ரட்சிக்கப்படாதவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. பைபிளே என்ன எழுதியிருக்குது, 1 பேதுரு நினைக்கிற, மனைவிகள் தங்கள் நடக்கையினாலே தங்கள் புருஷர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். நடக்கைனா என்னங்க? அன்பான நடக்கை. அன்பான நடக்கை. அன்பை பார்த்துட்டே ஒருத்தர் சொன்னார், அன்பை பார்த்துட்டே உலகமே ரட்சிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. யாரோ சொன்னாங்க, காந்திஜி அவர்கள் சொன்னார்கள், அவர் கிறிஸ்துவனாக ஆகாமல் இருக்கிற காரணம் கிறிஸ்துவர்களெல்லாம் அன்பில்லாமல் நடக்கிறத பார்த்து இவங்களே வசனத்தை கை கொள்றதில்லையேன்னு சொல்லி தான் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, குடும்பத்தினுடைய அஸ்திபாரம் அன்பு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டு. நான் அதில் ரொம்ப போல 2வது பாயிண்ட்டுக்கு நான் வருகிறேன். ஒரு குடும்பத்தில் முக்கியமாக தகப்பன் தாய் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் குடும்பத்தை யோசித்து பாருங்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவளாக இருக்கிறீர்களா? முதல் முக்கியம் அன்புக்கு பிற்பாடு, அதான் அன்பில் தான் ஆரம்பிக்குது. குடும்பத்தில் கவனிக்க வேண்டியது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று சொல்லி, அதுக்காக ஒரு வசனத்தை நாம் பைபிளில் ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். போதும், அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நோவா விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, கவனிக்கிறீங்களா, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினானாம். அப்போது நோவா அந்த குடும்பத்தினுடைய ரட்சிப்பில் கவனமாக இருந்தார். அஃப்கோர்ஸ் ஆண்டவர் அந்த பேழை அவர் தான் உண்டாக்க சொன்னார். நோவா பிரசங்கம் பண்ணினார் என்றும் சொல்லுகிறார்கள். உலக மக்கள் அவரை கிண்டல் பண்ணினாங்க. அப்போ கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் மாத்திர பேழைக்குள்ளே அனுப்புனாருன்னு பார்க்குறோம். நீங்கள் அந்த அதிகாரம் ஆதியாமில் போய் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். 5, 6, 7. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வேண்டாம், கடைசி பாகுபடுங்க, 7 கடைசி. நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். அப்போ திரும்ப ஒரு இடத்துல व्यसனமாய் இருக்கிறதுன்னு வருது, இன்னொரு இடத்துல மனஸ்தாபப்படுகிறேன்னு வருகிறது. ஏன் சிலரெல்லாம் கேட்பாங்க, ஏன் உலகத்தை அழிச்சார் அந்த காலத்தில்? பாவம் பெருகி விட்டது. நீங்கள் 6ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசித்து பார்த்தா, தேவகுமாரர்கள் மனுஷ குமார்த்திகளோட கூடி ராட்சதர்கள் பிறந்து சாவாமை போல் அவங்க வாழணும்னு சொல்லி பயங்கரமான உயர்ந்த எண்ணங்களெல்லாம் யோசித்துட்டாங்க. அதனால ஆயுஷ் நாட்களை குறைச்சிட்டா இருப்பாருங்க. இவங்க எண்ணங்களை பார்த்து தான் குறைச்சிட்டார். 120 ஆண்டு என்று அங்கே எழுதி வச்சிட்டார். அப்போது பயங்கர பொல்லாப்பாக இருந்த அந்த காலத்தில் நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், நோவா பரிசுத்தமுள்ளவனாய் வாழ்ந்தான், குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டான். அப்போது இயேசு ஒரு இடத்துல சொல்கிறார் அல்லவா, புதிய ஏற்பாட்டில் அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா தான் நோவா காலம் எப்படின்னு அங்கே சொல்கிறார். படிங்க, லூக்கா 17ஆம் அதிகாரம் 26, 27. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போட்டது. கவனிங்க, இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன பாஸ்டர் அதில் தப்பு? வசனம் என்ன சொல்லுது? நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். புசிக்கிறது தப்பா? குடிக்கிறது தப்பா? பெண் கொள்வது தப்பா? பெண் கொடுக்கறது தப்பா? ஆனால் ஜலப்பிரளயம் எல்லாரையும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தகாத விதமாய் செய்தார்கள். பயங்கர கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்தார்கள். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் என்று திருமணம் பண்ணி கொண்டார்கள். மோசமான காரியங்கள் அங்கே நடந்தது. அதனால தான் ஜலப்பிரளயம் மாறிடுச்சு.
மறுபடியும் வந்து ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28 லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். அதே தான் திரும்ப எழுதியிருக்கு. ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அப்புறம் எழுதியிருக்குது, அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. என்ன நடந்தது? தகாத விதமாய் பண்ணினார்கள். நான் என்ன சொல்ல வரேன், நோவா காலத்திலையும் லோத்து காலத்திலும் இப்படி நடந்தாலும் இவங்க 2 பேரும் உத்தமமாய் நடந்தார்கள். அல்லேலூயா. நோவா தன் காலத்தில் உத்தமமாய் நடந்தார். நோவானா ஆறுதல். ஆண்டவருக்கு நோவாவை பார்த்தாலே ஒரு ஆறுதல் உண்டாயிடுச்சு. இவ்வளவு மோசம் பண்ணுறாங்களே, இந்த மனிதன் சுத்தமாய் இருக்கிறானே, தன் குடும்பத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டானே என்று சொல்லி நோவாவை பார்த்து அவர் ஆறுதல் அடைந்தார். நோவா குடும்பத்தில் 8 பேர், அவருடைய மனைவி, 3 மகன் 3 மருமக, 8 பேர் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது நோவா குடும்பத்தினுடைய ரட்சிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். உலகம் அழிந்து போனாலோ தன்னுடைய குடும்பத்தை யாரோ ஒருத்தர் வெளியில் போயிருக்கலாம்ல, கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி. இதே காரியத்தை லோத்துடைய குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வருது பாருங்க, நல்லா கவனிங்க. நோவா குடும்பத்துக்கும் லோத்து குடும்பத்துக்கு ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க. லோத்து குடும்பத்துக்கு ஆபத்து வரும்பொழுது சொல்கிறார், வீட்டில் இந்த ஊரை ஆண்டவர் அழிக்க போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மருமக்கள் மாதிரி என்ன சொன்னாங்கன்னு வாசிங்க. ஆதியாகமம் 19:14 வாசிங்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் அணிகிறதாய் காணப்பட்டது. ஏன் நோவாவுடைய குடும்பத்தார் பரியாசம் பண்ணியிருக்கலாம்ல? கண்ணு முன்னால் அவ்வளோ பெரிய ஒரு மழை இது வரைக்கும் பெஞ்சதில்லை. அப்போ நீங்கள் கண்டுபிடிங்க, நோவா தன்னுடைய குடும்பத்தை எவ்வளவு டிசிப்ளினாக வளர்த்திருக்கார். நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். கடைசி காலம், மோசமான கொடிய காலம், குடும்பத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் கொண்டு வர வேண்டும். முதல்ல ரட்சிக்கப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் ஆதியாம் 6ஆம் அதிகாரம் படித்து பார்க்கும்போது திரும்ப 4 முறை வருகிறது. கர்த்தர் நோவாவையும் குடும்பத்தையும் பேழைக்குள் பிரவேசிங்கள் என்று சொன்னார். பேழைக்குள்ளே போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். கவனிக்கிறீங்களா? அப்போது நாம் பேழைக்குள்ளே போகிறது தான் ஒரு ரட்சிப்பாக காணப்படுகிறது. சபையாகிய பேழைக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் சேர வேண்டும். சில பெற்றோரை கேட்கும் பொழுது, ஏன் உங்கள் பிள்ளை வரலைன்னா, இல்லைங்க தூங்கிட்டு இருக்கிறான், எந்திரிக்கலை, நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம், இல்லை நான் நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்தால் வர முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லை, உன் பிள்ளை பேழைக்குள்ளே இருக்க வேண்டும், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே இருக்க வேண்டும், சபைக்குள்ளே இருக்க வேண்டும். வீட்டில் இன்றைக்கி குடும்ப ஞாயிறு ஆராதனை நடத்திங்கன்னா உங்கள் பிள்ளைகள் உங்களோடு கூட உட்கார வேண்டும். தேவ சமூகத்தை கனம் பண்ண வேண்டும். பிள்ளை நீ போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வான்னு அனுப்பாதீங்க. எல்லாரும் இருக்க வேண்டும். கர்த்தர் சபை எடுத்துக்கொள்ளதான வருகிறார். ஆகவே இந்த நாட்கள் ஆண்டவர் வருவார் என்றால் நம்முடைய நிலைமை என்னாகும்? உள்ளே இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள பத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். இன்னும் சில இடங்களில் இப்போ குடும்பத்தில் புருஷன் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, மனைவி ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, புருஷன் ரட்சிக்கப்படலை. நீங்கள் உலகத்தினுடைய ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால், பட்டணத்தினுடைய ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக உங்கள் குடும்ப ரட்சிப்பிற்கு முதல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் முதல் ரட்சிக்கப்படணும், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுங்க. பல இடங்களுக்கு ஜெபத்துக்காக போகிறோம். நம்முடைய குடும்பத்தில் முதலாவது ரட்சிப்பு உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். அடிக்கடி சபையில் பாஸ்டர் ரத்தினம் பால் அவர் சொன்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே கேட்கட்டும், மறுபடியும் சொல்கிறேனே. அவருடைய சபையில் ஒரு அம்மா அடிக்கடி கூட்டம் முடிஞ்சோன்னா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு வருவாங்க. டக்குன்னு அவர் முன்னால் முழங்கால் போட்டுருவாங்களாமா. இவர் ஜெபம் பண்ணுவார். எதுக்குன்னு கேட்டால், என் கணவன் ரட்சிக்கப்படணும் பாஸ்டர் அப்படிம்பாங்க. பாஸ்டரும் ஜெபம், நல்லா அவர் தேவ மனிதர் ஜெபம் பண்ணார். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வாரம் முழங்கால் போட்டு அழுவாங்க, என் புருஷன் ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க இப்போ இந்த பாஸ்டர் ரத்தினம் பால் ஐயா மனம் உடஞ்சி அழுதுட்டார். அழுது ஒரு நிமிஷம் அந்த ஜெபத்தை நிறுத்திட்டு அவர் சொன்னார், இப்படித்தான், ஆண்டவரே, ஏன் சுவாமி இவ்வளோ காலம் நான் ஜெபம் பண்ணுறேனே, இந்த அம்மாவுடைய கணவனை நீங்கள் ரட்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு அழுதுட்டார். அவர் அழுதோன்னா ஒரு சத்தம் அவருக்குள்ளே வந்தது,
நீ ஒரு கேள்வி கேளு இந்த அம்மாட்ட, நீ உன் புருஷனுடைய ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி. உடனே பாஸ்டர் அந்த அம்மா பார்த்து கேட்குறாரு, நீங்கள் உன்னுடைய புருஷனுக்காக ஜெபம் பண்ணுறீங்களாம்மா? அந்த அம்மா சொன்னாங்க, பண்ணுறதே இல்லை. முதல்ல எந்திரிச்சுப்போ, உனக்கு 7 நாள் டைம் கொடுக்குறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரக்கூடாது, புருஷன் ரட்சிக்கப்படாமல் நீ வரக்கூடாதுன்ட்டார். இந்த மாதிரி பாஸ்டருக்கு தானே தேவை கண்டிஷன். இந்த அம்மா வீட்டுக்கு போய் இந்த அம்மாவும் மகளும் 1 வாரம் ஃபாஸ்டிங், சாப்பிடவே இல்லை. புருஷனுக்கு மாத்திரம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டாங்க. இவங்க 2 பேரும் ஜபம். சர்ச்சுக்கு அடுத்து வர போக முடியும், நமக்கு ஐக்கியம் இல்லை, இந்த ஊரில் தான் இருக்கிறோம், யாரும் தெரியாது அப்படின்னு ஓன்னு ஜபிக்கிறாங்க. ஆண்டவரே ரட்சியம்னு ஜபிக்கிறாங்க. அப்புறம் சனிக்கிழமை வந்தது, ஒன்றுமே நடக்கலை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்று சர்ச்சுக்கு போக முடியாதே, என்ன செய்வோம் என்று இருக்கும் பொழுது அதிகாலை வேளையில் புருஷன் படுத்திருக்கிற ரூமில் சத்தம் கேட்கிறது, அலறல் சத்தம், ஓன்னு அழுகிறார். மனைவியை கூப்பிட்டு என்னை இப்பொழுதே சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு இப்போவே கூட்டிகிட்டு போ, கடுமையான வயிற்று வலி அப்படின்னு சொல்கிறார். இப்போ மனைவி சொல்கிறாங்க, நீ வெயிட் பண்ணு, சர்ச்சு இத்தனை மணிக்கு தானே நடக்க போகுது, வெயிட் பண்ணு சொல்லி சர்ச்சு திறக்கிற வரைக்கும் காத்திருந்து போகிறாங்க. அன்றைக்கி போய் அந்த கூட்டத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுற சக்தி இருக்குது, ஆனால் பண்ணலை. உங்களுக்கு அந்த சக்தி கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஜெபிங்க. இந்த கொரோனா பீரியட் முடியறதுக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமேன். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, ரட்சிப்பிற்குள்ளே வழி நடத்துங்கள். குடும்பத்தில் ரொம்ப அது முக்கியமான ஒரு காரியம். அந்த வாக்குத்தத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். அதுதான் வாக்குத்தத்தம். கட்டாயமாக வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும். கொர்நேலி வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்களே, ஜெயிலர் வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்களே, ஸ்தேவான் வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்களே, லிடியா வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டார்களே. பைபிள் குடும்ப ரட்சிப்பு தானே சொல்லுது. சகை வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்களே. நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே முழு குடும்பத்திற்கும் கர்த்தர் ரட்சிப்பை வைத்திருக்கிற. 3வது, குடும்பம். உங்கள் குடும்பம் கடைசி காலத்தில் பத்திரமாக இருக்க வேண்டுமென்றால் அதிலே குடும்பத்தில் ஒரு டிசிப்ளின், ப்ரேயர் அண்ட் காட்ஸ் வேர்டு, ஃபேமிலி ப்ரேயர், பைபிள் ரீடிங். இது குடும்பம் இல்லைன்னா அந்த குடும்பம் ஒரு ஆபத்திலே காணப்படுகிறது. ஜெபமும் பைபிளும் தான் நம்மை பாதுகாக்கிறது. ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். நீங்கள் அதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை சின்ன வயதிலிருந்தே முழங்காலில் ஜெபமன பழக்கி விடுங்க. இப்போல்லாம் சர்ச்சில் சேர் போட்டாச்சு அப்படின்னா நின்றுட்டு பண்ணுறோம், அப்படியே போயிடும். வீடில் நல்லா முழங்கால் போட்டு பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுங்கள். வயதானவர் போட முடியாட்டினால் நடுத்தர வயதுள்ளவர்களெல்லாம் போட்டு அந்த அந்த இது ஒரு நாளும் மறைந்து போகக்கூடாது. உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபமும் வேத வசனம் இருக்க வேண்டும். குடும்ப பெண்மணி, தாய் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள். அவர்கள் குடும்ப பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். அஃப்கோர்ஸ் புருஷன் வேலைக்கு போகிறார், வராரு, அவரும் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுறதுக்கு யாருக்குமே எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஆனால் அதிகமான ஜெபம் தாயுடைய ஜெபம். எங்கள் அம்மாட்ட அதுதான் நான் பார்த்தேன். எப்பொழுது மணிக்கணக்காக ஜெப அறையிலேயே கிடப்பார்கள். மேலே எங்கள் வீட்டில் ஒரு ரூம் இருக்கும், அதுலேயே இருப்பாங்க. அந்த ரூமுக்கு பேரே நாங்கள் வச்சுட்டோம் பவர் ஹவுஸ் அப்படின்ட்டு. எங்கள் வீடு பவர் ஹவுஸ் கிட்ட தான் இருந்தது அந்த காலத்தில். எங்கள் அம்மாவுடைய ரூமுக்கு பேரும் பவர் ஹவுஸ். ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்கள் பிள்ளைங்க அத்தனை பேரையும் சொல்லி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே தாய் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். சூசன்னா வெஸ்லி குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜான் வெஸ்லியுடைய தாயார் அந்த காலத்தில் 19 பிள்ளைகள், 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக. யோசித்து பாருங்கள். அப்போது இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணவே முடியாதாம்மா, ஆனால் ஜெபம் பண்ணி ஆகணுமே. அப்போ என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் காலையை சிற்றுண்டி கொடுத்து முடித்த பிறகு ஒரு ஸ்டூல் இருக்கும், அந்த ஸ்டூலை நடு வீட்டில் போட்டுருவாங்களாம்மா. போட்டுட்டு ஏப்ரன், அந்த ஒரு ஏப்ரன் மாதிரி இடுப்பில் கட்டுவாங்க பாருங்கள், அதை எடுத்துகிட்டு அப்படியே தலையை மூடிடுவாங்களாம்மா. மூடிட்டு அப்படி உட்காந்துருவாங்களாம்மா. அந்த 1 மணி நேரம் அவங்க எந்த பிள்ளை கூப்பிட்டாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்க 2-3 நாள் கஷ்டப்பட்டு ஒரே தொந்தரவு பண்ணிச்சு. இந்த அம்மா கண்டுக்கவே இல்லை. அப்புறம் கடைசியில் அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த 1 மணி நேரம் அம்மாவை என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் நமக்கு கிடைக்காது. அந்த 1 மணி நேரம் அவங்களுக்கு செட்டப் ஆயிடுச்சு. அப்படித்தான் அவங்க ஜெபம் பண்ணி அவங்க பிள்ளைகளெல்லாம் உலகத்தை அசைக்கக்கூடிய பெரிய ஆட்களாக அந்த காலத்திலே மாறினார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. ஆகவே குடும்பத்தினுடைய தலைவன் தலைவி
பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய நல் ஒழுக்கங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லா விதத்திலும் ரொம்ப பேசிக்காய் கற்றுக் கொடுக்க வேண்டியது, பேசிக் கூட இல்லை, உண்மையாய் அதாவது அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் கீழ்ப்படிதலாய் இருக்கிறது. கீழ்ப்படியாமை தான் உலகத்திலே மிகப்பெரிய பாவம். இன்றைக்கு பைபிளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தரே அந்த குடும்பத்தை பயங்கரமாக பாராட்டியிருக்கார். அந்த ஹோல் ஃபேமிலியை பாராட்டினார். நான் அதை நேற்று படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படி பாராட்டுகிறாரே அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும். அதை கொஞ்சம் பார்ப்போமா? எரேமியா 35ஆம் அதிகாரத்திற்கு திருப்புங்கள். 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம சில சொல்கிறது மாத்திரம் படிங்க. 2 அப்புறம் 6 படிங்க. நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோடு பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்றார். கவனிங்க, எரேமியாவை கூப்பிட்டு, எரேமியா தீர்க்கதரிசி ஒரு சோதனை நடத்துகிறார். இங்கே என்ன சொல்கிறாரு? ரேகாபியர் அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்க அந்த சந்ததியாக ரேகாபியருடைய வீட்டுக்கு போ சொல்கிறார் தீர்க்கதரிசியை. போய் பேசி ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வா. அங்கே அந்த ஆலயத்தில் நிறைய அறை இருக்குது பாருங்கள். ஒரு அறைக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு என்னத்தை கொடு? திராட்சை ரசம் கொடு அப்படிங்கிறார். அப்புறம் இவர் போய் எல்லாம் ரெடி பண்ணி அவங்கள கூப்பிட்றாரு பாருங்க. கூப்பிட்டு வந்து குடிங்கன்னு சொல்கிறாங்க. 6ஆம் வசனத்தை படிங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்திலே நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும். போதும். அப்போ அந்த பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க, ஒரு சந்ததியே வந்துருச்சு. எங்கள் அப்பாவுடைய அப்பா அந்த காலத்திலே கட்டளை இட்டார், நீங்கள் வந்து இந்த தங்கியிருக்கிற இந்த தேசத்தில் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, இது விதைக்கக்கூடாது, பல ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு. அந்த ரூல்ஸை இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் குடிக்க மாட்டோம். தீர்க்கதரிசி கூப்பிடுறாரு, தேவ மனிதன் கூப்பிடுறாரு. முடியாது அப்படின்ட்டான். எங்கள் அப்பா கட்டளை போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் நடந்தது என்ன? நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். இப்படி தான் இவ்வளோ காலம் நாங்கள் இருந்தோம். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நாங்கள் மாற்ற மாட்டோம். அதான் சொல்கிறாங்க, நாங்கள் கூடாரங்களில் தான் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். அந்த சந்ததியே சொல்கிறாங்க, ஒரு கூட்டம். அதுக்கு முந்தின வசனத்துலையும் கூட பார்த்தீங்கன்னா மேலே எழுதியிருக்குது, எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. திரும்ப அந்த வார்த்தையை அவங்க சொல்கிறார்கள். பிறகு அதோடு கூட 13ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். 14 குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். அப்ப அந்த இடத்துல ரேகாபின் குடும்பத்தாரை பாராட்டுறார். நீங்க எனக்கு கீழ்ப்படியல, அவங்க இந்நாள் மட்டும் அப்படிங்கிறார். அது எவ்வளவு வருடங்கள் நமக்கு தெரியல. இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். தன்னுடைய ஹார்ட்டை ஷேர் பண்ணுறார். இஸ்ரவேல் மக்கள் ஒரு குடும்பத்தை மாடலாக வைக்கிறார். கவனிக்கிறீங்களா? ஒரு ஃபுல் ஃபேமிலியை முன்னால் நிறுத்துகிறார். இந்த குடும்பம் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது இல்லை, எனக்கு இல்லை, அதாவது அவங்க தகப்பனுக்கு. இங்கே கர்த்தரே உள்ளே கொண்டு வரல, அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறதையே அவ்வளோ பெருசாக ஆண்டவர் பேசுகிறார். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தது தான் அங்கே உரையாடி கொண்டு வருகிறார். ஏன்னா இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 16ஆம் வசனத்தில் படிங்க. இப்போதும் ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்பின் புத்திரர்
தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் மறுபடியும் சொல்றாரு, அவங்க தங்கள் தகப்பன் கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் பொழுது சொல்றாரு. பிறகு 18ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு எரேமியா ரேகாபியுடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளையெல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, என்ன அங்க எரேமியா சொல்றாருன்னு பாருங்க. ரேகாபியாருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்துன்னு எழுதலை. பிள்ளைகளாக கவனிங்க, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் எழுதலை. அழகாக சொல்கிறார், உங்கள் தகப்பன் அப்பாவுடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்து வந்தீர்கள் என்று தேவன் சொல்கிறார். கர்த்தரே உங்களை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு ரிவார்டு கொடுக்குறார் 19. ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்போது எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி மாடலை கர்த்தர் நிறுத்துகிறார். நம்முடைய குடும்பத்தை அப்படி ஆண்டவர் சொல்ல முடியுமா? அதாவது கர்த்தருடைய, நாம் திரும்ப சொல்கிறோம், கர்த்தருடைய கட்டளை நாங்கள் எழுதப்படவே இல்லை. அப்பா, அதான் நான் இன்றைக்கி சொன்னேன், நான் ஃபேமிலியோடு பேசுகிறேன். ஃபேமிலி வேல்யூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க, பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுங்க. அப்பா அம்மா பிள்ளைகள் எவ்விதமாய் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட மாதிரி உள்ள குடும்பமாய் இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. கடந்த காலம் எப்படியோ நடந்துருச்சு, ஒவ்வொரு குடும்பத்திலையும் கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருச்சு. பரவாயில்ல, அது முடிஞ்சு போன கதை. இனிமேலாவது வசனத்தினுடைய ஒரு தெளிவு உங்களுக்கு வரும் பொழுது இனிமேலாவது கரெக்ட் பண்ண வேண்டியதை கரெக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் திருமணமாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளை அந்த தேவனுடைய சத்தியத்தின்படி நீங்கள் வளர்த்துங்கள். அதை தேவன் நம்மிடத்தில் பைபிள் என்ன எழுதியிருக்கு? இப்போ கொர்நேலி தன் வீட்டாரோடு கர்த்தருக்கு பயந்து நடந்தான். புதிய ஏற்பாட்டில் அப்படித்தான் நடந்தார்கள். ஆகவே குடும்பத்தில் கீழ்ப்படிதல், அதாவது பலி செலுத்துவதை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4வதாக இன்னும் ஒரு குறிப்பை பார்ப்போம். அதாவது குடும்பமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்வீர்களா? யோசுவா என்ன சொல்கிறாரு? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படிங்கிறார். அப்புறம் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலரில் ஒரு இடத்துல வருகிறது, பிலிப்பு என்பவன் வீட்டில் அவர் பாருங்கள் பிள்ளைகளை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கிறார். நீங்கள் பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வசனம் படிக்கிற நம்ம நேரம் இல்லை. 4 தீர்க்க தரிசனம் சொல்கிற குமார்த்திகள் இருந்தாங்க. ஒரு குமார்த்தியாவது உங்கள் வீட்டில் அப்படி இருக்கா? 4 குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? அப்பா அம்மாவுடைய ட்ரைனிங் தானே அது. பிள்ளைகளுக்கு அப்புறம் எங்கேருந்து கிடைக்கும்? அப்பா அம்மா தானே கிறிஸ்துக்குள்ளே அவங்களை வளர்த்த முடியும். அப்போ நம்முடைய பிள்ளைகளை அந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஊழியத்தை செய்வதற்கும் பெற்றோர் பயிற்சி கொடுக்க வேண்டும். ஆக்கிலா பிரிஸ்கில்லா கணவன் மனைவியாக ஊழியம் செஞ்சாங்க. ஒன்று உங்களுக்கு தெரியுமா? ஓபேத் ஏதோமை குறித்து உங்களிடத்தில் ஒரு முறை பிரசங்கம் பண்ணியிருந்தேன். அவன் வீட்டில் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி 3 மாதம் இருந்ததுனால கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அந்த சந்ததியே ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சாங்க. படிங்க 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடக முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாபையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதேமையும் அவர்களுடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து, அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஓபேத் ஏதோம் அங்கே எவ்வளோ பேர் எழுதியிருக்குது? 68 பேர். ஓபேத் ஏதோமுடைய சந்ததி. பைபிள் கரெக்டாக 68 பேர். அவனுடைய கூட்டம், டிக்கெட்டுமாங்கள அவனுடைய கூட்டம் 68 பேர் தேவனுடைய ஆலயத்தை சேவிக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். இசை வாசிக்கிறது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது, அந்த வேலையில் ஃபுல் ஃபேமிலியாக சேர்ந்துட்டாங்க. சந்ததியாக சேர்ந்து விட்டாங்க. ஆச்சரியமாக இல்லை உங்களுக்கு? இப்படித்தான் நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் போயிட்டார் இல்லை, செய்கிற ஊழியங்கள் குடும்பமாய் செய்யுங்கள். கர்த்தரை இந்த கடைசி காலத்தில் நாம்
மகிமைப்படுத்துவோம். கடைசியாக 5வதாக குடும்பத்தில் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், இது கடைசி நாட்கள் ஆனபடியினால குடும்பத்திற்காக ஒரு ஆவிக்குரிய யுத்தம் பண்ண வேண்டும். சாத்தான் வேகமாய் கிரியை செய்கிறபடினால நீங்கள் யுத்தம் பண்ணுகிறவளாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய யுத்தம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். நீங்கள் நெகேமியாவுடைய ஃபுல் நடந்த சம்பவங்களெல்லாம் பைபிளை படிச்சுக்குங்க. குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவங்களுக்கு பயங்கர எதிர்ப்பு வருகிறது. நெகேமியா அலங்கத்தை கட்டுறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 52 நாளில் கட்டி முடித்தார் இல்லைங்களா? அப்போது அந்த அலங்கத்தை கட்டும் பொழுது பயங்கர எதிர்ப்பு. அதுக்கு முந்தின வசனங்களை 10 முறை சன்பல்லாத்து தொபியா மிரட்டுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கடிதம் போடுறாங்க, மொட்டை கடிதம் போடுறாங்க. என்ன நல்ல விதத்தில் தடை பண்ண முடியுமோ ஊழியத்தை தடை பண்ண பார்த்தாங்க. இவரும் விட்டப்பாடு இல்லை. என்னை போன்ற மனிதன் ஓடி போவானா, சவால் விடுறார், பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்கே ஃபாலோ பண்ணுறாரு. அதை தான் நம்ம வாசித்தோம். 13ல் பள்ளம் மேடு இந்த மாதிரி இடங்களில் பட்டயம் ஈட்டி வில்லுகளை பிடித்திருக்கிற ஜனங்களை எப்படி நிறுத்தினார்? குடும்பம் குடும்பமாக நிறுத்தினார். அதுதானுங்க ஸ்ட்ராட்டஜி. யுத்தத்தில் குடும்பத்தை எங்கேயா படிச்சிருக்கிறீங்களா? ஆண் மக்கள் தான் போவாங்க. இப்போ மோசமான ஒரு காலம். என்ன பண்ணிட்டாரு, ஏன் குடும்பமாக நிறுத்தினார்? அப்போ தான் இவங்கள ஒழுங்காக ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா கண்ணு முன்னாலே என்ன ஆயிரும், இவங்க கவனமாலைன்னா அப்பா செத்துருவார் அல்லது பையன் செத்துருவான். அதனால அம்மாவாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் குடும்பமாக நின்று வாட்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு விளங்குதான் நான் சொல்கிறது? குடும்பமாக நின்றுட்டா தான் ஒருத்தருடைய உயிர் மேலே ஒருத்தருக்கு ஒரு அக்கறை வரும். அங்கங்கே இருக்கும் பொழுது அந்த அக்கறை வராது. பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாரு. குடும்பமாக நில்லுங்க, குடும்பத்தை விட்டு நீங்கள் தனியாக நிற்கக்கூடாது. அப்போ அந்த யுத்தம் பண்ணுகிற எல்லாருமே குடும்பமாக நின்றுட்டாங்க. ஒருத்தரோட உயிர் பெறுது. எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க, ஒன்றா ஃபைட் பண்ணுறாங்க. அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது. இந்த கடைசி காலத்தில் குடும்பமாக நீங்கள் ஒன்றாக சேர வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர் எல்லாம் இணைஞ்சு சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் பிசாசானவன் கிரியை செய்யாதபடி நீங்கள் வண்ணசாய் கூடி வரும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா! கர்த்தர் காரியங்களை செய்வார். அது குடும்பத்தில் உபவாச ஜெபம் முக்கியம். சில குடும்பங்களை ஜெபம்னாலே அப்பா பையை தூக்கிட்டு வெளியில் போயிடுவார், பையன் ஃபோனை தூக்கிட்டு பையன் வெளியில் போயிடுவான், ஒவ்வொருத்தரும் போயிடுறாங்க. அப்புறம் அம்மா தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நிலைமைகள் நீங்கட்டும். எல்லாரும் ஒன்றாய் உட்கார வேண்டும். எல்லாரும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். அடுத்த வருவதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஏதோ குடும்பத்துக்கு ஒரு கடமைக்காக நான் பண்ணுறேன், நீ வந்தால் வரா முடியாது. அன்பு செலுத்தி அரவணைச்சு எல்லாரையும் ஒன்றாக இணைத்து குடும்பத்திற்காக யுத்தம் பண்ண வேண்டும். நெகேமியா அதை தான் நான் குடும்பமாக நிறுத்தினார். அவங்க ராப்பகலாக தூங்கலை, வஸ்திரத்தை களைஞ்சி போடலன்னு எழுதியிருக்குது. நின்னாங்க, அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். குடும்பத்திற்காக நீங்கள் உத்தரவாதம் எடுக்கிறீங்களா? நல்லா கர்த்தருடைய சமூகத்தில் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? யோபு அப்படி தானே பண்ணார். ஆனாலும் அவருக்கு சோதனை வந்தது. டெய்லி பிள்ளைகளுக்கு அவர் பலி செலுத்தினாருன்னு யோபு 1ஆம் அதிகாரத்தில் வருகிறது. ஒவ்வொரு பிள்ளை பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஒவ்வொரு பிள்ளை பேரை சொல்லி பண்ணினாருன்னு பைபிளில் எழுதியிருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. லேவியராகமத்தில் பாருங்கள், ஆரோன் அப்படி பண்ணினார். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி. தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். கவனிக்கிறீங்களா? வீட்டார். மறுபடியும் 11 பாருங்க. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். அப்போது ஜெபிக்கும் பொழுது கணவன் மனைவி உங்கள் வீடு ஃபுல் வீட்டுக்கு உத்தரவாதம் எடுத்துக்கணும். நீங்கள் பையன் அப்படி தெரியாது, அவன் எப்படியோ போயிட்டான், பிள்ளை சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல, விட்டுட்ட முடியாது. அப்பா அம்மா
பொறுப்பெடுத்து நாம் அவர்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து உத்தரவாதம் எடுத்து அவர்களை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வளர்த்தக்கூடிய பொறுப்பு நம்முடையதாக இருக்கிறது. உலகம் சீர்கெட்டு கொண்டு போகிறது. உலகம் மோசமாய் போய்கொண்டே வருகிறது. இன்னும் கொடிய காலங்கள் வருகிறது என்று பைபிள் சொல்கிறபடினாலே இதோடு நான் முடிக்கிறேன். பெற்றோர்கள் தயவு செய்து இந்த செய்தி கர்த்தர் கொடுத்த வார்த்தையாக எடுத்துக்கொண்டு குடும்பத்திற்கு, தயவு செய்து குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்ப ஜெபம், குடும்ப ஞாயிறு ஆராதனை, குடும்பத்தில் அன்பு செலுத்துவதற்கு நாம் முக்கியம் கொடுக்க வேண்டும். இயேசு என்ன சொன்னார் கடைசியில்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? படிக்க வேண்டாம். லூக்கா 23, 27, 28 இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். திரளான கூட்டம் பின்னால் போகுது. அப்போ எல்லாம் அழுகிறாங்க. ஒரே ஓலை சத்து ரோட்டில் ஒரே அழுக. பெண்களெல்லாம் அழுகிறாங்க. ஆண்டவர் அவங்கள திரும்பி பார்த்து சொல்கிறாரு, எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பயங்கரமான வார்த்தை. 28ஆம் வசனத்தில் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகள் அப்படிங்கிறார். நம்ம பிள்ளைகளை தான் சொல்கிறார். உங்கள் பிள்ளைகள் அழுங்க, கொடிய காலம் வருகிறது அப்படிங்கிறார். அருமையானவர்களே, அந்த உலகம் அப்படியே வாரிட்டு போயிடும். இன்றைக்கி உலகத்தில் அந்த மாதிரி ஒரு வேகம், பாவத்தினுடைய வேகம். ஒரு ஃபோன் இருந்தாலே போதும், எல்லா பாவத்தையும் செய்யலாம். அந்த மாதிரி சிஸ்டம் உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்தில் உத்தரவாதம் எடுத்து நம்ம குடும்பத்துக்காக ஃபைட் பண்ண வேண்டும். நெகேமியா குடும்பமாக நிறுத்தி யுத்தம் பண்ணினது போல நமக்கு விரோதமாய் சாத்தான் போட்டுக்கிற திட்டங்களுக்கு விரோதமாக குடும்பமாக எதிர்த்து நிற்க வேண்டும். பிரதர் எஸ்ஐகே பிரான்சிஸ் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், அவங்க குடும்பத்தில் ஒருவருமே மரித்ததில்லை அப்படின்னார். அந்த ஒரு நாள் அவர் சாட்சி கொடுக்கும் பொழுது அவங்க தகப்பன் தாய்க்கெல்லாம் 80-90 வயதாயும் உயிரோடு கூட இருக்கிறார். காரணம் சொன்னார், ஒவ்வொரு புதன்கிழமையும் நாங்கள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறோம், அந்தகார ஆவிகள் தாக்காமல் இருப்பதற்காக. நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை எடுங்க, அல்லது மாதத்துக்கு ஒரு முறை எடுங்க, சௌரியமாக எடுங்க. குடும்பமாய் ஒன்றாக இருக்கும் பொழுது சாத்தான் சுலபமாக மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுன் டேஸ் குடும்பங்களுக்காக தான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இவ்வளவு ஆண்டுகள் காலத்தில், 50-60 ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி ஒரு நாட்கள் இல்லையே சுவாமி. எல்லாரும் வீட்டிலே அடைந்திருக்கிற நாட்களை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்லையே சுவாமி. ஆகவே இந்த நாட்களில் குடும்பத்திற்காக கொடுத்திருக்கிறீர். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒப்புரவாகுதல் இருக்கட்டும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நல்ல ஒப்புரவாகுதல் இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும் சுவாமி. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. குடும்பத்தில் ஜபம் இருக்கட்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை குடும்ப ஞாயிறு ஆராதனை தொடர்ந்து நடத்தப்படட்டும். யாரும் கர்த்தரை விட்டுவிடக்கூடாது. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே அன்போடு கூட ஆண்டவரே அந்த ரட்சிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக, ஜபம் வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக, தகப்படே கர்த்தருடைய ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக, குடும்பத்திற்காக யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யும். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதியும், நன்மையினால நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்படே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் காணிக்கை சேகரித்து வைத்து தசம பாகத்தை கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. அவர்கள் கொடுக்கிறதை உம்முடைய நீதியின் கணக்கிலே வைத்து அதற்குரிய பிரதிபலனை கொடுப்பீராக, நன்மையினால நிரப்புவீராக ஆண்டவரே. பொருளாதார தேவைகளை சந்தி ஐயா. யாரும் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது. எல்லாருக்கும் வேலைகள் கிடைப்பதாக, வருமானம் வருவதாக. கொரோனா வியாதியினால், வைரஸ்னால் ஒருவரும் பாதிக்கப்படாதபடி கிருபையாக ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் ஐயா. உம்முடைய பாதுகாக்கிற கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென்.